தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோர் தந்தாய், வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். அளவில்லாத அன்பும் கரை கடந்த கருணையும் கொண்ட இறைவா, உம் ஒரே மகனை எமக்காக பலியாக்கினீர். அவர் நடந்து சென்ற கல்வாரி பாதையின் காட்சிகளை தியானிக்க இருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அன்றாட வேளைகளில் அவசரத்திலும் களைப்பிலும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். இயேசு அனுபவித்த ஒவ்வொரு துயரமும் வேதனையும் எனக்காக என்பதை உணரச் செய்யும். அவருடைய பாடுகளோடும் மரணத்தோடும் என் கஷ்ட நஷ்டங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நானே விரும்பி முயற்சி எடுத்து உமது சிலுவை பயணத்தில் தொடரும் எனக்கு வலிமையை தாரும். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு எங்களுக்கு நிகராக வாழ்ந்த இயேசு எங்களைப் போன்றே துன்புற்றார். அவரது உடல் வேதனைகளும் உள்ள வேதனைகளும் எங்களின் ஈடேற்றத்திற்கே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு திருந்தி வாழ அருள் தாரும். உமது மகனின் சிலுவை பாதை தரும் நம்பிக்கையும் பலமும் எங்களின் வாழ்க்கை சூழல்களில் எங்களுக்கு உதவுவதாக. மனபாரங்களும் கவலைகளும் அச்சுறுத்தல்களும் அவநம்பிக்கையும் நிறைந்த எங்கள் வாழ்க்கையில் அவரின் பாடுகள் திடம் தருவதாக. நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சார்ந்த அனைவரும் உம் திரு சிலுவை தரும் வெற்றியை அனுபவிக்க அருள் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தேர்ப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி
உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை. இயேசு அநியாய தீர்வையிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். நானே உண்மையும் உயிரும் வழியும் ஒளியும். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன் நானா இருக்க இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகின்றது. அதுவும் அநியாய தீர்ப்பு. இங்கு குழுமி இருப்போரே, ஒவ்வொரு முறையும் உங்கள் அயலாரையும் அறியாதோரையும் அப்பாவிகளையும் குற்றம் சாட்டும் போது, குறை கூறி தூற்றும் போதும், பழி சுமத்தி பரிகசிக்கும் போதும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள், காரியுமிழ்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஜெபம். அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, நீர் நல்லவர் என்றும் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் பழிவாங்கும் உணர்வோடும் பகைமை மனதோடும் செயல்பட்ட நெஞ்சங்களைப் போன்று நானும் செயல்படுகிறேன். நானும் குற்றமுள்ளவன் என்பதை மறந்தும் மறைத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். பிறரில் நல்லதை காணும் நல்ல உளம் எனக்கு தாரும். என் பழி சொற்களால் அவமானத்துக்கு ஆளான அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது பார சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மையை உலகிற்கு காட்டவும், நீதியை நிலைநாட்டவும், அன்பை விதைக்கவும், நன்மையை நாடச் செய்யவும் வந்த எனக்கு அன்று நீங்கள் தந்த பரிசு பாரச்சிலுவை. இன்றும் இறை அடியார்களுக்கும் சமூக தொண்டர்களுக்கும் நீதிமான்களுக்கும் நற்பணி ஆற்றுவோருக்கும் இடையூறாகவும் அவர்களுக்கு அவப்பெயரை கொணர்பவர்களாகவும் இருக்கின்றீர்களே. பிறரின் துன்பத்தில் இன்பம் காணும் கல்மனம் கொண்டவர்களாய் வாழ்வது ஏன்? எண்ணி பாருங்கள். ஜெபம். சிலுவையை தோளில் சுமந்த இயேசுவே, பிறரின் சுமைகளை மனக்குறைகளை தாங்கியவர் நீர். ஆனால் உம்மீது பாரச்சிலுவை சுமத்தப்படுகின்றது. பிறரின் துன்பம் தாளாது அழுபவர் நீர். கஷ்டப்படுவோரின் கண்ணீரை துடைத்தவர் நீர். உம் கண்களிலோ முள்முடியின் காயங்களால் வழியும் இரத்தம். இயேசுவே, பிறரை துன்புறுத்தாமல் பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்கும் நல்ல பிறவியாக என்னை மாற்றும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே
இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையின் பாரம் தாங்காமல் ஒரு புழுவைப் போல விழுந்து கிடக்கிறேன். என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் உன் உதவி எனக்கு தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதி கொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருந்தி நடந்தால் என் பாரம் குறையும். ஜெபம். முதன்முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவ சுமைதான் உம்மை தள்ளி இருக்க வேண்டும். நான் பாவங்களை விட்டு விலகினால் உமது பாரம் குறையும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ உதவி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்த என் தாய் இதோ கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறாள். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறாள். என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படும் தாய்மார்கள் நிறைய பேர். சோறுட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவளின் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனையுறச் செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவளா? தாயின் சந்திப்பு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். ஜெபம். அன்பு தாயை சந்திக்கும் இயேசுவே, உன்னை சந்திக்கும் உன் தாய் உம் வேதனைகளை கண்டு கலங்கி நிற்கிறாள். மனித பலவீனங்கள் உமக்கு கொடுக்கும் அவமானங்களை கண்டு கதறுகிறாள். என் மனிதாபிமானமற்ற செயல்களால் பிறரின் நலத்திற்கு கேடு விளைவித்திருக்கின்றேன். என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோருக்கு எதிராக நடந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மறுத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். உம் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். பிறரின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை சுற்றி இந்த சிலுவை பவனியை வேடிக்கை பார்க்க பரிதாபப்பட்ட எவ்வளவோ பேர் இருந்தும் என்ன பயன்? என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உணவுண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றான். உனக்கு மனம் இல்லையா என்னுடன் உறவாடவும்
என்னை உட்கொள்ளவும் என்னில் நீ வாழவும் எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகல்கின்றாயே. பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காகவே வாழ்ந்த எனக்காக ஏன் நீ வாழக்கூடாது? ஜெபம். இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன் வருகிறார். அதுவும் கட்டாயத்தினால், என் அசட்டுத்தனத்தினாலும் கோழத்தனத்தினாலும் சோம்பலால் நல்ல பல செயல்களை செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறியிருக்கின்றேன். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெரோனிக்காவை போன்று என் முன் அமர்ந்து என் பாடுகளை தியானிக்கும் நீயும் என்னால் படைக்கப்பட்ட மனித பிறவிதானே. அவளுக்கு இருந்த மனதிடமும் ஆழ்ந்த அன்பும் உனக்கு இல்லையே. வெரோனிக்காவை என்றோ ஓரிரு முறை சந்தித்திருப்பேன். உன்னை நான் தினமும் திருப்பலியில் சந்திக்கின்றேன். 24 மணி நேரமும் உனக்காக காத்திருக்கின்றேன். இன்னும் உனக்கு என் மீது விசுவாசமும் அன்பும் ஏற்படாதது ஏன்? எனக்காக நீ செய்ய துணிந்தவை என்ன? வெளிவேடங்களால் உன் அன்பை காட்டாதே. உண்மையான கிறிஸ்து வாழ்வு வாழ முயற்சி செய். உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையாய் என்னை போற்று. ஜெபம். ஆண்டவரே, வெரோனிக்காவிடம் இருந்த துணிவு எனக்கு வேண்டும். அவரது அன்பாலும் துணிவாலும் அவள் செய்த செயலினை பாராட்டி உம் திருமுகத்தையே அந்த துணியில் பதிய செய்தீர். உம் அன்பை அனுபவிக்க கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கின்றேன். உம்மை வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் சந்திக்க தவறி இருக்கின்றேன். என் விசுவாசம் உறுதியானதாகவும் வாழ்வுக்கு நம்பிக்கையும் துணிவும் தரக்கூடியதாகவும் மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தியெல்லாம் குறைகிறது. நான் வலுவிழந்து இதோ புழுதியில் கிடக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவுவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க இதோ நான் உனக்காக அனாதை போன்று விழுந்து கிடக்கின்றேன். எனக்காக நீ உண்மையில் மனம் இறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின்செல். ஜெபம். 2ஆம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்து விட்டீர். பாரச்சிலுவையை விட உலகினரின் பாவச்சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இறை இயல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உமது பெருந்தன்மையை உணராத நான் உம் பாடுகளுக்கு காரணமானேன்.
உமது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உம்மோடு கூட்டிச் செல்லும். உமது பாதையில் நடக்க எனக்கு வலுவை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு தன்னை பின்தொடரும் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் பாவங்களுக்காக தான் நான் இக்கொடிய துன்பங்களை ஏற்றிருக்கின்றேன். நீ எருசலேம் பெண்களைப் போன்று எனக்காக அழுது பயனில்லை. உன் பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அழு. அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்வுதான் எனக்கு தேவை. உன் போலி கண்ணீரும் இரக்கமும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனதுடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உன்னையே நீ யாரென்று அறிந்து கொண்டு அதற்காக அழுது மன்னிப்பு கேள். இறை அருளை பெற்றுக்கொள். ஜெபம். எருசலேம் பெண்களை சந்தித்த இயேசுவே, என்னையும் சந்திக்க வாரும். என்னில் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து நல்லதை வளர்க்கும் மனப்பக்குவமும் தீமையை விளக்கும் தைரியமும் எனக்கு வேண்டும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கள் என்றீரே. என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவையா? உன் உள்ளம் பாறையாகிவிட்டதா? வீழ்ந்த என்னை தூக்கிவிட உனக்கு மனம் இல்லையா? நீ 1000 முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்ப நான் தயாராக இருக்கின்றேன். உன் சுமை தாங்கி நான். உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உனக்கு மனம் இல்லையே, ஏன்? ஜெபம். 3 முறை விழுந்த இயேசுவே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் செய்தவர்களுக்கு கருணை உள்ளத்தை காட்டிய கருணாகரன் நீர். பிறரின் சுமைகளை தாங்கி சுகத்தை கொடுக்க வேண்டியவன் நான். தவறுகின்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழி காட்ட வேண்டியவன் நான். இப்படி செய்யும்போது மீண்டும் மீண்டும் பாரம் தாங்காமல் கீழே விழும் பார சுமையை இறக்கி வைக்கும் பணியில் உமக்கு உதவுகிறவனாய் நான் மாற முடியும் என்பதை உணரச் செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கின்றாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கின்றாய், எனக்கு எதிராய் பேசுகிறாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள். துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்க்கையே உனக்காக அளித்தவன் நான். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. அஞ்சாதே. குருவிகள் பலவற்றிலும் மேலானவன் நீ. உன்னை நான் காப்பேன். ஜெபம். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உம்மையே இழந்தீர். இன்று சமூக அமைப்புகளிலும் காணப்படுகின்ற பாரபட்சமான போக்கு, அநீதி, அலட்சியம், அதிகாரம், ஆணவம், சீர்குலைந்த நிர்வாகம், சுயநலமான சுரண்டல்கள் இவை மறைய உம்மையே நீர் இழந்தீர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் சமத்துவ சமூக அமைப்புக்கும் அடிகோல உதவி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உலகின் தேவன் என்னை 3 ஆணிகளுக்குள் அடக்கிவிட துணிந்த இந்த உலகின் பரிதாப நிலையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? நீ செய்யும் பாவம் என்னும் ஆணிகளால் தினமும் என்னை சிலுவையில் அறைகின்றாய் என்பதை மறவாதே. பாவத்தால் நீ சிலுவையில் அறைந்த கைகள்தான் உன்னை அணைக்க துடித்த கரங்கள். நீ ஆணிகளுக்குள் முடக்கிவிட்ட கால்கள்தான் உன்னை தேடி அலைந்த கால்கள். இதோ குத்தி திறக்கப்பட்ட இதயம்தான் உன்னை நேசித்த இதயம். உன் புண்ணிய வாழ்வால் இந்த ஆணிகளை பிடுங்க முயற்சி செய். ஜெபம். இயேசுவே, உம்மை 3 ஆணிகளில் அடக்கிவிட்டார்கள். மனிதர்கள் நாங்கள் எங்கள் பாவங்களை அறைவதற்கு பதிலாக புண்ணியன் உம்மை அறைந்து விட்டோம். ஆணி கொண்ட உமது காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். உமது காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். திறந்த உமது இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடும். உள்ள காயங்களை ஆற்றி அமைதியை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எனது 33 வருட கால வாழ்வில் என்னை போற்றியவர்களும் உண்டு, தூற்றியவர்களும் உண்டு. இதோ என்னுடைய இந்த இறுதி நேரத்திலும் என்னால் பயனடைந்தவர்களை விட என்னை வெறுத்தவர்களே கூட இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நான் மன்னிக்கின்றேன். எனக்காக என்று நான் எதையும் வைத்து கொள்ளவில்லை.
என் உயிரையும் உனக்காக கொடுத்து விட்டேன். நீ மட்டும் உன் அயலானை மன்னிக்கவோ அவனுக்கு உதவவோ மறுக்கிறாயே. பின்னர் எப்படி எனக்கு தகுதி உள்ளவனாக முடியும்? என் சாவால் உனக்கு வாழ்வு கிடைத்தது, என் உயிரால் உன் உயிர் புத்துயிர் பெற்றது. ஜெபம். சிலுவையில் மரித்த இயேசுவே, மரணம் தருவாயில் கூட மன்னிப்பின் அவசியத்தை உணர்த்தினீர். இன்று உலகிலும் குடும்பத்திலும் அமைதி நிலவ மன்னிப்பின் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ளச் செய்யும். பகையால் வெறுப்பும் அழிவுமே மிஞ்சுகிறது. உமது மரணம் கொண்டு வந்த மீட்பை முழுமையாக நானும் பெற வேண்டும். நான் வாழ்வு பெற நீர் உமது வாழ்வை இழந்தீர். நான் இழந்துள்ள அமைதியான வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள உதவி புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, யாகத்தின் மாதாவே. 13ஆம் நிலை. இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் தாயைப் போல் உள்ளம் கொண்டவர்களை எங்கேனும் நீ கண்டதுண்டா? தன் ஒரே மகனை இழந்தும் இறைவனின் திருவுளம் அது என்று பணிந்து வாழ்கிறாள். அவளின் துயரம் எத்தகையது என்பதை உன்னால் உணர முடிகிறதா? அப்படியானால் என் அகோர மரணத்திற்கு காரணமான உன் பாவங்களை விட்டு விலகு. என் தாயைப் போல் என் விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ முயற்சி எடு. உன் சுயநலம், பொறாமை, பேராசை, வஞ்சகம் இவற்றை விட்டு விலகு. அன்பு என்ற அணிகலன்களை அணிந்து கொள். ஜெபம். வியாகுல மாமரியே, துன்பமும் துயரமும் உமது வாழ்வை சந்தித்த போதெல்லாம் இறைவனின் விருப்பம் அதுவென கண்டாய். மனித வாழ்க்கையில் எங்களின் துயரங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டவளாக நீர் இருக்கின்றீர். வேதனை துன்பம் வந்த போதெல்லாம் அம்மா உம் துணை நாடி வரும் என்னை காத்தருள்வாயாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் அடக்கம் பண்ணப்படுவது வேறொருவரின் கல்லறையில். எனக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை. நீயோ உன் உதவி தேடி வந்தவர்களிடமும் முகம் சுளிக்கிறாய், ஏசுகிறாய். என்னை அடக்கம் பண்ணிவிட்டதாக எண்ணிக்கொண்டார்கள். நான் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன். நீயும் என்னோடு உன் பாவத்திலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். நீ
உண்மையான கிறிஸ்தவன் என்று காட்ட அது ஒன்றுதான் சாட்சியாக முடியும். உன் பாவங்களையும் என்னோடு சேர்த்து கல்லறையில் வைத்து மூடு. புது மனிதனாக புனிதனாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. ஜெபம். கல்லறையில் துயில் கொள்ளும் இயேசுவே, உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் உயிர் கொடுத்த உம்மை அடக்கி வைக்க பூமிக்கு வலுவில்லை. உண்மை உயிர் பெறும், அன்பிற்கு அழிவில்லை, நன்மைக்கு முடிவில்லை. இயேசுவே, நீரே எங்களது நம்பிக்கை. துயரமும் தோல்வியும் எங்களை சந்தித்தாலும் உமது உதவியால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். கவலையும் கஷ்டமும் எங்களை வாட்டினாலும் உமது நம்பிக்கையே எங்கள் பலம். உம்மில் உள்ள நம்பிக்கையை அதிகமாக்கும், எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இறுதி ஜெபம். ஆண்டவரே, சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே தேவரீர் பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபமுள்ள கன்னித்தாயின் மகா மதுரமான ஆத்மம் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டதே. அவள் வியாகுலத்தையும் வேதனையும் வணங்குகிற நாங்கள் சிலுவையை சுமுத்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயப்புரிந்தருளும். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தேவ அன்னையின் அருள் வரங்களை வேண்டி மற்றும் அவருடைய பரிந்துரையை வேண்டியும் அருள் நிறைந்த ஜெபத்தை சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தம் தாயை நமக்காக அளித்தார். அந்த வியாகுல தாயை நோக்கி தன் ஒரே மகனை இழந்து துக்கத்தில் வாடும் நம் தேவ தாயை நோக்கி ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய இயேசுநாதரின் மிகுந்த நேசமுள்ள திருமாதாவே, மனஸ்தாபத்தினால் நொறுங்கி உள்ளத்தோடு உம்மை நோக்கி திரும்பும் எவனையும் தள்ளிவிடாதவரும் துன்பப்படுவோரை தேற்ற மறுக்காதவருமாகிய தேவருடைய திருப்படத்தின் முன்பாக நீசப்பாவியாகிய நான் ஆழ்ந்த பக்தியோடு வந்து என் முழு பலத்தையும் கொண்டு உம்மை நேசிக்கவும் வாழ்த்தி துதிக்கவும் வேண்டிய வரப்பிரசாதத்தை எனக்கு பெற்று தந்தருளும்படியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஓ மரியாயின் இரக்கமுள்ள திரு இருதயமே, மிக அநேக பாவிகள் ஏற்கனவே உம்மிடமிருந்து இரக்கத்தை பெற்று கொண்டது போலவே நானும் உம்மிடமிருந்து
இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தயை செய்தருளும். ஏனெனில் ஓ மகா பரிசுத்த மரியாயே, உம்முடைய இருதயம் இரக்கத்தின் இருதயமே அன்றி வேறு என்னவாயிருக்கிறது? இந்த கிருபையின் ஆசனத்திடமிருந்து அந்த வரப்பிரசாதத்தை மன்றாடி கேட்கும் யாருக்கும் அது மறுக்கப்படுவது எப்படி? மிகுந்த கருணையும் தயவிரக்கமும் உள்ள மாதாவே, துன்பப்பட்டுள்ள ஓர் இருதயத்திற்கு உம்முடைய தயவும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனெனில் மனுக்குலம் முழுவதும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அதனால் தாங்க முடியாத அளவுக்கு உமது துன்பங்களும் வேதனைகளும் மகா தீவிரமுள்ளவையாயிருந்தன. ஓ உமது நேசகுமாரனின் உருகுலைக்கப்பட்ட உருவத்தை நீர் கண்டு தியானித்த போதும் சிதைக்கப்பட்டதும் உயிரற்றதுமான அவருடைய திரு சரீரத்தை உமது கண்ணிமை கரங்களில் தாங்கி உமது தாய்க்குரிய இருதயத்தின் மீது மென்மையாக சேர்த்து கொண்டு எண்ணற்ற தடவைகள் அதை அரவணைத்து சுட்டெரிக்கும் கண்ணீர் வெள்ளத்தை கொண்டு அதை மூடி இறுதியாக உமது இயேசுவின் காயப்பட்ட நெற்றியின் மீது உமது வாதைப்பட்ட இருதயத்தை சாய்த்த போது உமது ஆத்துமத்தை நிரப்பிய சொல்லிலடங்காத கசப்பை எந்த மனிதனினால் உணரக்கூடும்? இந்த வாக்கு கெட்டாத உம்முடைய வேதனையை உமக்கு ஞாபகப்படுத்தி என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். மரியாயே, இப்போது நீர் உமது கரங்களில் தாங்கியுள்ள இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். ஓ இயேசுவே, ஓ மரியாயே, உங்கள் சொல்லொண்ணாத துன்பத்தை பார்த்து நீசப்பாவியாகிய அடியேன் மீது தயவாயிருங்கள். ஓ மிகுந்த நேசத்திற்குரிய இயேசுவே, எனக்காக நீர் தாங்கிய சகல காயங்களையும் வேதனைகளையும் உமது பரலோக பிதாவுக்கு காண்பித்தருளும். அளவற்ற இனிமையுள்ள திவ்ய கன்னிகையே, தேவரீர் என் நிமித்தமாக சிந்தின கண்ணீர் முழுவதையும் அவருக்கு காண்பியும். ஓ திருச்சுதனே, ஓ மாதாவே, எனக்காக நீங்கள் அனுபவித்த எல்லா அவஸ்தைகளையும் எல்லா இருதயவாதையையும் அவருக்கு காட்டுங்கள். மரியாயே, உமது வியாகுலங்களின் இந்த வேதனை மிக்க பரம ரகசியத்தின் வழியாக பிதாவாகிய சர்வேஸ்வரிடமிருந்து எனக்கு இரக்கத்தை பெற்று தாரும். உமது நேச பிரிய குமாரனின் நொறுக்கப்பட்டதும் உயிரற்றதுமாகிய திரு சரீரத்தை உமது தாய்க்குரிய கரங்களில் எடுத்து முன்பு நீர் செய்த அதே விதமாக இப்போது இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட திருவிழாவையும் உமது உடைந்த இருதயத்தையும் அவரது கசப்பான துன்பங்களையும் உமது வேதனையுள்ள தயால இரக்கத்தையும் அவருடையவும் உம்முடையவும் சுட்டெரிக்கிற கண்ணீர்களையும் அவருடையவும் உம்முடையவும் பெருமூச்சுகளையும் ஒரே வார்த்தையில் இயேசுவும் நீரும் இவ்வுலகில் அனுபவித்த சகல துன்பங்களையும் நித்திய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தருளும். இந்த துன்பங்களின் வழியாக இரக்கத்தையும் மன்னிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். ஆமேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உம்முடைய திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.